நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேத்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 1ல நம்ம என்ன டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மெஷர்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ். இந்த டாபிக் தான் நம்ம டே 1ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டாபிக்ல ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ட் 1ம் பார்ட் 2வும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் நம்ம. பார்ட் 1ல அரித்மெட்டிக் மீன் அப்படின்ற டாபிக் பார்த்திருப்போம். பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, மீடியன் அப்படின்ற டாபிக் பார்த்திருப்போம். ஸோ இந்த 2 பார்ட்ல உள்ள வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்ட் 3ல உள்ள வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். அதுல போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 3ல மோட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த டாபிக் எடுத்து, இதுல நம்ம என்னென்னலாம் ஃபார்முலா பார்க்க போறோம், இதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே 1ல நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்லயே வந்துரணும் அப்படின்னா, மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்க்க கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மோட். ஸோ மோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, the most frequently is called the mode or modal value. So அதாவது the most frequency value இருக்கு பாத்தீங்களா? So அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா மோடல் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் ஃபார்முலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் அன்குரூப்டு டேட்டால இருந்துச்சுன்னா மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துச்சுன்னா மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா மோட் எப்படி கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இதில் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் அன்குரூப்டு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா மோடு கண்டுபிடிக்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, த வேல்யூ விச் இன் ரிப்பீட்டட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல ஸோ எந்த வேல்யூ ரிப்பீட்டட், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடா இருக்குதோ ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்ம அன்குரூப்டு டேட்டால இருந்துச்சு அப்படின்னா the value which is repeated maximum number of times. So அதை கொடுத்திருக்கிற வேல்யூல எந்த வேல்யூ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குதோ அதை வந்து நம்ம மோட் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ. கொடுத்திருக்கிற ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சில நம்ம வந்து மோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். கொடுத்துருக்கிறது கண்டினியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எல் பிளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் பை 2 இன்ட்டு எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு சி. ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், மோட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சில இருந்துச்சுன்னா மோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ மோட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்பாங்க. ஒன்று அன்குரூப்டு டேட்டாவை பேஸ் பண்ணி கேட்கலாம், இன்னொன்று டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ இந்த 3 டைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ அடுத்து இந்த மோடை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோட். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீன் அப்படின்றதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம், மீடியன் அப்படின்றதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம். இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோட் அப்படின்றதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1 என்ன அப்படின்னா, மோட் இஸ் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அதாவது மீன், மீடியன், மோட். ஸோ இது மூணையும் அப்படியே கம்பேர் பண்ணி படிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீடியனுக்கு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, மீடியன்றதும் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் பார்த்திருப்போம். ஆனா மீனுக்கு நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, மீன் அப்படின்றது அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் பார்த்திருப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க. டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு மீன், மீடியன், மோடு, ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா 4 காலமா பிரிச்சுட்டு அதுல அதோட ஃபார்முலா என்னன்னு எழுதுங்க.
அதுக்கப்புறமா அதோட ப்ராப்பர்ட்டீஸ் எழுதுங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோ இந்த ஸ்டேட்மென்ட்ல கேட்கலாம். அதாவது மோட் அப்படின்றது நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். அதே மாரி போன இதுல நம்ம என்ன பார்த்திருப்போம், மீடியன் அப்படின்றதும் நாட் அஃபெக்டட். அப்ப மீடியனும் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு வரும். மீன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு வரும். சோ இந்த மாரி ஸ்டேட்மென்ட்ட குடுத்துட்டு விச் ஸ்டேட்மென்ட் இஸ் ட்ரூ ஆர் ராங் அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாரி கேட்டாங்க அப்படின்னா, சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸோட இந்த ஸ்டேட்மென்ட் நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். அடுத்து செகண்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மோட் கேன் பி கால்குலேட்டட் வித் ஓப்பன் எண்ட் கிளாஸஸ். இதே தான் நம்ம மீடியனுக்கும் பார்த்திருப்போம். மீடியன் அப்படின்றது என்னது? கேன் பி கால்குலேட்டட் ஈவன் இன் த கேஸ் ஆஃப் ஓப்பன் எண்ட் இன்டர்வல்ஸ்னு பார்த்திருப்போம். பட் ஆனா மீனுக்கு நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, கேனாட் பி கால்குலேட்டட் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ இது ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணிக்கங்க. சோ அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, the main drawback of the mode is that often it does not exist. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இதோட drawback பார்த்தீங்க அப்படின்னா is that often it does not என்னன்னு வரும் நமக்கு exist அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா its value is not unique. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு not unique அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கிறோம் அப்படின்னா if does not fulfill most of the requirement of the good measures of central density. So fifth நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா if does not fulfill most of the requirements of good measures of என்னது central density. So இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா good measure of central density அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா if in a set of observed value all the values occur once or equal number of times there is no mode. அதாவது இங்க கொடுத்திருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா once or equal number of times இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, மோட் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இதோட டிராபேக்ல நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து செவன்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா in case where maximum frequency is repeated for more than one variate value. ஸோ அதோட மேக்ஸிமம் frequency பாத்தீங்க அப்படின்னா repeated for more than one variate valueல இருந்துச்சு அப்படின்னா or occurs for extreme values the variate value should not be taken as mode value. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட டிராபேக் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு. ஸோ இதுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பாக்குறோம். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மோட் அப்படின்றது நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், அதே மாதிரி கேன் பி கால்குலேட்டட் வித் ஓப்பன் எண்ட் கிளாஸஸ். ஸோ இதை நம்ம மீடியன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன். ஸோ இதை அப்படியே கம்பேர் பண்ணி பாத்துங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த மோட் ஆஃப் 2, 4, 5, 4, 6, 4, 6, 7, 8. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, அடுத்து 5, 4, 6, 4, 6, 7, 8. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்குரூப்டு டேட்டால கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டால கொடுத்துட்டு find mode என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் the value which is repeated maximum number of times. இதுல எந்த வேல்யூ maximum number of times repeat ஆயிருக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம மோட் அப்படின்னு பார்த்தோம் அன்குரூப்டு டேட்டால. அப்ப இதுல maximum number of times repeated பாத்தீங்க அப்படின்னா 4, இங்க அதே மாதிரி இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. இப்போ இது எத்தனை டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். வேற வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6ன்றது ரிப்பீட் ஆயிருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்றது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மோட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும் 4. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி அன்குரூப்டு டேட்டால கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டட் எந்த வேல்யூன்னு பாருங்க, அந்த வேல்யூ தான் அதோட என்னவா இருக்கும் அப்படின்னா மோடா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஃபைண்ட் த மோட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து எதுல பார்த்தோம் அப்படின்னா அன்குரூப்டு டேட்டால பார்த்தோம் நம்ம. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து பாக்குறோம். இப்போ இங்க கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல டிஸ்கிரீட் டைப்ல இருந்துச்சு அப்படின்னா மோடுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம், நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்திருப்போமா. ஸோ அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்குதோ அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், நம்ம மோட் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்போ இங்க ஃப்ரீக்வன்சில பாருங்க மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க வருதுன்னு பாருங்க. இங்க கொடுத்துக்கிற ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா இங்க 10. ஸோ இதுதான் இதோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதோட கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு, எனக்கு 2. அப்ப இதோட மோட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு என்ன கிடைச்சிரும், எனக்கு 2. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டால இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ எதுன்னு பாருங்க. ஸோ அதுதான் அதோட மோடா இருக்கும். இதே இது இந்த மாதிரி டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா
மோட் கண்டுபிடிக்கிறப்ப ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் என்னவா இருக்கும் நமக்கு? மோடா இருக்கும். இப்ப இதே மாரி கன்டினியூஸ்ல குடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்ப 3rd கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேபிள். ஸோ இங்க வந்து நமக்கு குடுத்துருக்காங்க நமக்கு. இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸ்ல இருக்கும். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 to 15 அடுத்து 16 to 20, 21 to 25 ஸோ இந்த மாரி குடுத்துருக்காங்க நமக்கு. இப்ப இந்த மாதிரி குடுத்துட்டு மோட் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இத நம்ம எத பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கன்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இத பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் அப்படின்னா, மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into C ன்னு பார்த்திருப்போமா? இப்ப இங்க குடுத்திருக்கிறத ஜஸ்ட் ஒரு டேபிள்ல ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 11 to 15 அடுத்து பார்த்தீங்கன்னா 16 to 20 ன்னு இருக்கும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா இருக்காது. அப்ப இங்க குடுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, கன்டினியூஸா நம்ம வந்து மாத்தணும். அப்ப இதுல இருந்து ஒரு 0.5 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் உள்ளத இங்க நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இத எப்படி எடுத்துக்கலாம் நம்ம 10.5 அடுத்து இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 15.5 எடுத்துக்கலாமா? ஸோ இத கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதாவது எஃப்னு எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி 2 காலமா பிரிச்சுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 to 15.5 அப்ப இதுல இருந்து 0.5 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும் நமக்கு 15.5 to இங்க நமக்கு என்ன வரும் 20.5 வருமா? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20.5 to என்ன வரும் 25.5 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 25.5 to 30.5 நெக்ஸ்ட் 30.5 to 35.5 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 35.5 to 40.5 வரும். ஸோ அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 40.5 to 45.5 வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45.5 to 50.5 வரும். ஃபைனலாக இங்கே என்ன வந்துடும் நமக்கு 50.5 to 55.5 ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம வந்து மாத்திக்கணும். இப்போ இங்க உள்ள ஃப்ரீக்வன்சி என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் 8 அடுத்து 15 நெக்ஸ்ட் 39 47 52 41 28 நெக்ஸ்ட் 16 ஃபைனலா பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இங்க நம்ம கொடுத்துருக்கிறதுல நம்ம மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் எங்க வருதுன்னு பாருங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் எங்க வருது நமக்கு? ஸோ இங்க வருதா 52 அப்படின்றது தான் மேக்ஸிமம். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த 52ன்றது தான் ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமமா இருக்கும். இப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேர்ம் எப்படி எடுத்துக்கோ நம்ம ஃப்ரீக்வன்சில இதை F0ன்னு எடுப்போம், இதை F1 எடுப்போம், இங்க உள்ளதை நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா F2. ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணிங்க. ஜஸ்ட் இதை அப்படியே நோட் பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல் வேல்யூ தெரியணும். இப்போ எல் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன இருக்குது லோவஸ்ட் 30.5 ஸோ எல் அப்படின்றது 30.5 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல எல்லோட வேல்யூ 30.5 எடுத்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் F1ஓட வேல்யூ 52 அடுத்து F2ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 41 F0ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 47 அப்ப F0 F1 F2 வேல்யூ தெரிஞ்சிடும். எல்லோட வேல்யூ பாத்தீங்கன்னா 30.5 தெரிஞ்சிடும். அடுத்து சின்றது என்னது நமக்கு இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 30.5ல இருந்து 35.5 இருக்காம். அப்ப சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 5 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த வேல்யூவை ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மோட் ஈக்குவல் டு எல் வேல்யூ என்னது 30.5 பிளஸ் நெக்ஸ்ட் F1ஓட வேல்யூ என்னது F2 மைனஸ் F0ஓட வேல்யூ என்னது 47 பை 2 into F1 அப்ப 2 into F1ஓட வேல்யூ 52 மைனஸ் F0ஓட வேல்யூ என்னது 47 மைனஸ் F2ஓட வேல்யூ என்னது 41 into இங்க சியோட வேல்யூ என்னது 5. இப்போ இந்த வேல்யூ அப்படியே சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 32.0625 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் மோட் ஈக்குவல் டு 32.0625 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த டேபிள்ல இருந்து இந்த வேல்யூஸை மட்டும் கரெக்டாக எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா போதும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த மோடை பேஸ் பண்ணி இந்த ஒரு 3 டைப்ல தான் நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்குரூப்டு டேட்டா பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூ எது இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுதான் அதோட மோடா இருக்கும். டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சில கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாருங்க. அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட
கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அதோட மோடா இருக்கும். இதே இந்த மாதிரி கண்டினியூஸ்ல கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இன்டர்வல்ல கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சில மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ அதில் உள்ள அந்த இன்டர்வல்ல அப்படியே நோட் பண்ணிங்க. ஸோ அந்த இன்டர்வல்ல உள்ளதுல எல் வேல்யூ என்ன, F1, F2, F0 வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன. ஸோ இதை அப்படியே கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டு இந்த வேல்யூ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிரும், மோடோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோட் அப்படின்ற டாபிக் எடுத்து அதில் உள்ள ஃபார்முலா பார்த்தோம், நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதே மாதிரி ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 4ல ஜாமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த 2 டாபிக்கையும் பார்ட் 4ல நம்ம வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா நம்ம வந்து பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.